ஏன் 2 எம்சிபி வச்சுருக்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டரில் இருக்குள்ளே டக்குன்னு கீழே தள்ளிடுவாங்க. கீழே தள்ளினா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபயர் ஆகிடும். யாருக்கும் தெரியாது. சரி. அப்புறம் என்ன பண்ணால் ஒரு 2 மாதத்துலேயே வந்து இந்த இது போயிடும், சுவிட்ச் போயிடும். 2 மாதத்தில் இந்த சுவிட்ச் போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அது இதுக்கு தனித்தனியாக விட்டுட்டோம்னா இதனுடைய ஓட்டங்கள் வந்து ஒரே இதாக தான் இருக்கும். ஒன்று இதுவோட இல்லைன்னா இதுவோட. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? இப்போது அடுத்தது க்ளீன் பண்ணுறது எப்படி? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் சனிக்கிழமைனால காலையில் காலையில் 3 மணிலேருந்து நைட் எந்த டைம் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். சாயங்காலம் 3 மணிக்கு மேலே தான் தண்ணி ஊற்றணும். ஏன் அந்த டைம் தண்ணி ஊற்றணும்னு நான் சொல்கிறேன். மற்ற டைமில் தண்ணி ஊற்றுங்கன்னா வெயில் அடிக்கும், கிளாஸ் சூடாக இருக்கும். ஊற்றுறோடனே கிளாஸ் அடிச்சிடும். சரிங்களா? இப்போ அது 3 மணிக்கு தான் வந்து வெயிலினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கிளாஸ் நார்மலாக. இந்த டைம்ல சார் 3 மணின்றது ரொம்ப வெயில் ஜாஸ்தி தான். ஆமாம், எங்களுக்கு 3 மணின்னும் போது வெயில் ஜாஸ்தி. 6 மணிக்கு கூட ஊற்றலாம், பிரச்சனை கிடையாது. 6 மணிக்கு கூட ஊற்றுங்க. வெயில் வந்து காலைல 7 மணிக்கு ஊற்றி விட்டுருங்களா? 4 டப்பா ஊற்றி விட்டா எல்லாம் உடைந்துரும். கீழே வெயில் வந்து அதிகமாக இருக்குள்ள தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் போய் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு இறக்குறக்கு வந்துட்டா மூஞ்சிலாம் அடிபடுது இல்லை? அதுதான் இது, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதாங்க. இப்போ இந்த மாதிரி ஓட விட்டுட்டு நீங்கள் தண்ணி மேலே ஊற்றினா என்ன ஆகுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஓட விட்டு தண்ணி ஊற்றக்குள்ள இங்கே பாருங்கள் ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி பொருட்கொள்ளாக வந்துட்டு ஒரு சவுண்டு மாதிரி வரும். சரிங்களா? ஓடக்குள்ளே ஓடனா ஒன்றும் ஆகாது. அது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி எதுவும் வச்சுக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே தண்ணி ஊற்றி விடுங்க. மேலே தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் அந்த கார்னரில் இந்த இதில் வந்து நிற்கும். இங்கே இருக்கிற மண் இருக்குது பார்த்தீங்களா? கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் மாப்புன்னு ஒன்று விற்கும். நீங்கள் எதுவும் சேலம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் ஒன்று. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு இந்த கார்னரில் வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கீழே போகும். அப்புறம் என்ன பண்ணுறதுலாம் தண்ணி ஊற்றுற வேலையோட சரி. ஆமாம், கிளாஸில் வேறு எதுவும் வேலையும் இல்லை. நீ அடியில இல்லை, மேலே மட்டும் தண்ணி நீங்கள் மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா முடிஞ்சுது. வேறு எந்த வேலையுமே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே காட்டு ஏரியா மண் இருக்கும். மண்ணெல்லாம் பேனல் மேலே போய் விழுந்துச்சுன்னா தண்ணியினோட இது குறையும். கரண்டோட இது குறையும். கரண்டோடைய கெப்பாசிட்டி குறையும். அதனால் அது மட்டும் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் விஷயம் கிடையாது. அதே மாதிரி தண்ணி ஊற்றி சோப் பவுட்ரு, சோப்பு, ஷாம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் போட்டு கழுவக்கூடாது. நார்மலாக தண்ணி ஊற்றி விட்டு துடைச்சி விட்டிங்கன்னா போதும். இல்லை துணி போட்டு துடைக்கிறதா இருந்தால் கூட சரி துடைச்சி விடுங்க, தப்பு கிடையாது. மாப்பிள்ளைனா துணி இருக்குது இல்லை, துணியை போட்டு அப்படியே துடைச்சி விடுங்க. புரியுங்களா உங்களுக்கு? எதுக்கும் எக்காரது கூட ஸ்க்ராட்ச் விழுவக்கூடாது. ரெண்டாவது மெயினாக பார்க்க வேண்டியது காக்கா குருவியெல்லாம் வந்து இது மேலே உட்காரும். கருப்பு கலரில் இருக்கிறதுனால அதுங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து இங்கே உட்காந்து ஆயிருந்துட்டு போயிடும். அதை மெயினாக அதை தான் க்ளீன் பண்ணணும் நீங்கள். அந்த மாதிரி ஆயிருந்துச்சு அப்படின்னா அதில் கூட தண்ணியினோட இது குறையும். கரண்ட் கம்மியாகும். இவ்வளோ தான் விஷயம். ஒன்றும் பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களாம்மா? வேறு ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு வேறு எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அட் அ டைமில் 2 எம்சி மட்டும் ஆன் பண்ணிடுறாங்க. மோட்ரு ஓடினால் அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஆன் பண்ணால் மோட்ரு ஆஃப் பண்ணி காட்டு தண்ணி பாய்க்கணுன்னா அது என்னதுக்கு என்ன மதியானம்லாம் எதுக்கு எரியுது? நைட்ல தான் தேவைப்படுது. அவருக்கு வந்து மோட்டர்ல ஆஃப்ல இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி விட்டு அங்கே சார்ஜ் ஏறிட்டு இருக்கோம். நைட் ஃபுல்லாக நீங்கள் லைட் நீ ஏன் இப்போ இப்போ கரண்ட் சும்மா தான் போகுது. ரெண்டையும் ஆஃப் பண்ணி சும்மா தான் இருக்கும். வேறு இது இந்த சுவிட்சோட நின்றுங்க கரண்ட்டு. இந்தாண்டையும் போகுது, இந்தாண்டையும் போகுது, எங்கேயும் போகுது. கரண்ட் இதுலேயே தான் இருக்கும். நீ லோடு பண்ணி விட்டுனா அங்கே லோடு ஆகிட்டு ராத்திரியில் ஒரு 10 மணி வரல நீ லைட் ஏறி விட்டுட்டு இருக்கலாம். கபடி இது மேக்ஸ் சாட்டுக்காரர் வந்துட்டாரு. யார் அவரே பார்க்கணும்னு சொன்ன மாட்டீங்களா? அங்கே பார்க்குறேன்னு சொன்னாங்க. பின்னாடி வராங்க. இங்கே தான் கிணறு தான்.